ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஆடுதுறை ரோட்டரி சங்கம் இணைந்து நரசிங்கம்பேட்டை ராஜாராமன் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான விபத்து இல்லா தீபாவளி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய தகவல்களை காணலாம். நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ளது. அந்த வகையில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாட ஏதுவாக தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தீயணைப்புத்துறை மற்றும் ஆடுதுறை ரோட்டரி சங்கம் இணைந்து இன்றைய தினம் திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடிய நரசிங்கன்பேட்டை ராஜாராம் உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான சிறப்பு அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை விபத்தில்லா தீபாவளி கொண்டாடப்படுவது என்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே அதில் பட்டாசு வெடிப்பதுதான். இந்த மாணவ மாணவிகள், சிறு குழந்தைகள் முதல் மாணவ மாணவிகள் இந்த பட்டாசை வெடிப்பது எவ்வாறு கையாள வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களோடு இந்த பட்டாசுகளை வெடிக்கப்பட வேண்டும், அதிக சத்தத்துடன் இருக்கக்கூடிய பட்டாசுகளை கையாளக்கூடாது, மேலும் இந்த பட்டாசுகள் வெடிக்கும் போது போதுமான அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் குறிப்பாக தண்ணீர், மணல் உள்ளிட்டவற்றை கொண்டு அந்த பட்டாசுகளை வெடிக்கப்பட வேண்டும். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அந்த பட்டாசுகள் வெடிக்கப்பட வேண்டும். இந்த பட்டாசுகள் வெடிக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த தீ விபத்துக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் திருவிடைமருதூர் தீயணைப்பு நிலைய ஆய்வாளர் திரு சீனிவாசன் தலைமையில் இன்றைய தினம் நடந்த அந்த விழிப்புணர்வு நிகழ்வில் பல்வேறு வகைகளில் சிறப்பு செய்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. இதனை மாணவர்கள் கூர்ந்து கவனித்து இதனை பின்பற்றப்பட வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய இந்த விழிப்புணர்வு பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மைய கருத்தாக இருந்து வந்தாலும் இதனை மேம்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் தற்போது இந்த விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பயன்பெறும் வகையில் திருவிடைமருதூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் ஆடுதுறை ரோட்டரி சங்கம் இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். திருவிடைமருதூர் தீயணைப்பு துறை சார்பில் திருவிடைமருதூர் வட்டாரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் வட்டாரத்தில் 10க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்பதும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.